அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்களுக்கான விடுதியில்தான் தங்கியிருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நேற்று முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துவிடக் கூடாது என்பதற்காக சொகுசு பேருந்துகளில் அவர்கள் சென்னையின் புறநகர்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்தும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூட பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூட தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். சுதந்திரமாக எம்எல்ஏக்களை செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில்தான் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றனர் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில்தான் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜேந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜேந்தர் என்னென்ன விஷயங்கள்லாம் முழுமையா சொன்னார்? வசந்த், இப்ப பாத்தீங்கன்னா இந்த 131 எம்எல்ஏக்கு நேற்று அதிமுக அலுவலகத்தில் அழைத்து செல்லப்பட பிறகு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அவர்களோட தனிப்பட்ட நம்பருக்கும் அரசு கொடுத்த நம்பருக்கும் ட்ரை பண்ணும்போது எந்த பதிலும் இல்லைன்னு சொல்லிட்டு குன்னம் தொகுதி எம்எல்ஏ உள்ளிட்ட 131 பேரை மீட்கணும் என்று ஒரு மனுவும், இதே தரப்புல அமெரிக்கால தனக்கு தகவலின் அடிப்படையில் 131 எம்எல்ஏக்களை மீட்க வேண்டும் என்று சமூக டிராபிக் ராமசாமியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செஞ்சாங்க. அதாவது இந்த 131 எம்எல்ஏக்களை மீட்க வேண்டும் என்ற ஆட்கொணர்வு மனுவாக தாக்கல் செய்வதற்கும் அதை அவசர மனுவாக தாக்கல் செஞ்சு இன்று மதியம் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்ந்தாங்க. அப்ப நீதிபதிகள் இந்த வழக்கு அவசர வழக்காக தாக்கல் செய்வதற்கான அவசியம் என்ன? ஒரு ஆளை காணும் அப்படின்னா அவங்க குடும்பத்தினரும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் தான் முதல்ல வரணும். அவங்க சார்பா யாரும் வராத நிலையில நீங்க எந்த நோக்கத்தோட கோர்ட்டுக்கு வரீங்க? உங்களோட நோக்கம் பொதுமக்களுக்கான நல்லது செய்யணும்னா அது பொதுநல வழக்கா தொடர வேண்டியதானே? ஏன் ஆட்கொணர்வு மனுவா வழக்க தொடரணும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க. இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்புல டிராபிக் ராமசாமி மற்றும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு நபர்னாக்க நாங்க ஆட்கொணர்வு மூலமாக கொண்டு வர முடியும். இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலம் தொடர்பான விஷயம் என்பதால ஆட்கொணர்வு மனுவாக தாக்கல் செய்யும்போது விரைவான நிவாரணம் கிடைக்கும் என்பதாக ஆட்கொணர்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கோம்னு சொன்னாங்க. அப்பொழுது இந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என்ற அரசுக்கும் காவல்துறைக்கு உத்தரவு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்பொழுது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் VM ராஜேந்திரன் ஆஜராகி நீதிபதிகள் என்ன தெரிவித்தார் என்றாக்க, எம்எல்ஏக்கள் அனைவரும் 131 எம்எல்ஏக்கள் அனைவரும் நேற்று கூட்டம் நடந்து போனதிலிருந்து எம்எல்ஏ ஹாஸ்டல், அதாவது சேப்பாக்கத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு அவர்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் அங்கு சுதந்திரமாக உலாவி வருவதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அரசு தரப்பிலேயே இப்படி தகவலை தெரிவிக்கும் பொழுது நீங்க மேற்கொண்டு எந்த ஆதாரத்தை வைத்து வேறு ஒரு இடத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக உங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழக்காக தாக்கல் செய்யுங்கள். அதை உடனடியாக எண்ணிடும்படி பதிவுத்துறைக்கு நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட முடியாது. அந்த மனு எப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டு எண்ணிடப்பட்டு பட்டியலில் வருமோ அதற்கு உரிய நீதிமன்றம், அதாவது ஆட்கொணர்வு மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் இதே நீதிபதிகள், அதாவது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மதிவாதன் அமர்வில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. அல்லது பொதுநல நோக்கத்துடன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் தலைமை நீதிபதி அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. வசந்த், முகேஷ், 130 எம்எல்ஏக்களும் அங்கு சுதந்திரமாக எம்எல்ஏக்களுக்கான விடுதியில் தான் இருக்கிறார்கள் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். எம்எல்ஏக்களின் நிலை குறித்து விளக்கம் கேட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு விளக்கம் கேட்டு நீதிபதி ஏதேனும் கேள்வியை முன்வைத்திருக்கிறாரா? நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வாதத்தை பொறுத்தவரையில்? வசதி, இந்த வழக்கு பாத்தீங்கன்னா இது மனுவே தாக்கல் செய்யாத ஒரு ஆரம்ப தன்மை தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு டைப் பண்ணி கையில வச்சிருக்காங்க, ஒரு பேப்பர் லெவல்ல தான் இந்த இருக்கு. நீதிபதிகள் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அனுமதி அளிச்சிருந்தாங்கனாக்க அது அடுத்த கட்டத்திற்கு போகும் என்று சொல்லலாம். ஆனா இப்போது நீதிபதிகள் அவசர வழக்கு விசாரிப்பதற்கு எந்தவித அறிகுறியும் எந்தவித ஆணையும் வழங்கவில்லை. நீங்க பதிவு செய்ய ரொட்டீன் ப்ராசஸ் முடிஞ்சு வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் ஒரு நம்பராகி நீதிபதிட்டு வரும்போதுதான் இது அரசு தரப்பில் விளக்கம் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்படி ஒரு நிலைமை இதுவரை ஏற்படாததுனால அரசு தரப்பில் எவ்வித விளக்கமும் கேட்கவில்லை. வாய்மொழியாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்த தகவலை கூட பதிவு கூட நீதிபதிகள் செய்யவில்லை. நீதிபதிகள் பதிவு கூட செய்யவில்லை. இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும்போது இதே கருத்து நாளை தெரிவிக்கப்படும். அல்லது இன்றுக்குள் எதுவும் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றம் குறித்த தகவல்களை அரசு வழக்கறிஞர் நாளை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. வசந்த், நிலை குறித்து டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோர் அவர்கள் தங்களுடைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது நீதிபதி இப்படி ஒரு அறிவுறுத்தலை கூறியிருக்கிறார். அதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞரும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். மேற்கொண்டு டிராபிக் ராமசாமி தரப்பினரும் அது எம்எல்ஏக்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியவர்கள் அவர்கள் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஈடுபட போகிறார்கள்? அவர்கள் அடுத்து என்ன செய்யவிருக்கிறார்கள்?
வசந்த் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனுதாரர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது டிராஃபிக் ராமசாமி உள்ளிட்ட வந்து பல வழக்கு தொடர்ந்தோம்னா டிராஃபிக் ராமசாமி வந்து தனக்கு வந்து வேறொரு முடியும் அதாவது அயல்நாட்டிலேருந்து ஒரு தெரிவித்த தகவல். அவர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு வந்து இந்த தமிழகத்தில் தொடரும் நடைபெறும் விவகாரங்கள் தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த எம்எல்ஏக்களை மீட்க வேண்டும் என்று தனக்கு அறிவுறுத்தல் வந்ததன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடர்ந்து இருப்பதாக தெரிவித்தார். இதே தரப்புல மற்றொரு குழு வழக்கறிஞர்கள் என்ன தெரிவிச்சாங்கன்னாக்கா, எனக்கு ஒரு எம்எல்ஏக்கு மட்டும் தான் எனக்கு என்னோட நிலைமை, நான் வாக்காளர் என்ற முறையில் ஒரு எம்எல்ஏக்கள் பற்றியவர்கள் தான் எனக்கு வந்து அவர் காணாம போயிட்டார் நேற்று ஈவினிங்ல இருந்து அப்படின்ற விஷயம் தெரியும். இதே போன்ற மற்ற தொகுதிகளை விசாரிக்கும் பொழுது ஏறத்தாழ 120க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து மாயமாகி உள்ள ஒரு நிலைமை தெரியுது. இது வந்து சட்டவிரோத, அதாவது அதிமுக சட்டவிரோத காவலில் இருப்பதாக சிலர் தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை வந்து பதிவு செய்திருப்பதாகவும், இந்த மனுவை வந்து விரைவில் மனுவாக்க தாக்கல் செய்து இன்று மாலைக்குள் 4 மணிக்குள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வழக்கறிஞர் தெரிவித்தாங்க. ஆனால் நீதிபதிகள் வந்து இறுதி வரை வந்து இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிப்பதற்காக அவசியம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அரசு வழக்கறிஞர் தெரிவித்த சட்டமன்ற விதியில் அனைவரும் பாதுகாப்பாக உலா வருகின்றனர் என்ற அறிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கு வந்து நாளை தான் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த்.